ஃப்ரெண்ட்ஸ், வந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் இனிய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் அனுராதா, வயது 40 வயதாகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. பட் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருநெல்வேலியில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்க சொந்தத்திலே தாங்க, அதாவது கொஞ்சம் தூரத்து சொந்தத்தில் தாங்க திருமணம் பண்ணாங்க. அதாவது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்களை இவங்களுடைய கணவர் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதுனாலும், அது இல்லாமல் இவங்களை சந்தேகப்பட்டு அடித்ததுனாலும் இவங்க ரொம்ப வருடமாக பொறுத்துட்டு அங்கேயே தான் இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய மாமியார் தவறினதுக்கப்புறம் இவங்களுக்கு டார்ச்சர் அதிகமானதுனால இவங்க வேணான்னு அப்பா அம்மாவுக்கு வீட்டுக்கு இப்போ விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்ப மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மளிகை கடை வச்சுட்டு அப்பா அம்மா வீட்லேயே வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம், வயது 42 வயதாகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. வரன் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்த நிலத்தில் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கரும்பு, கடலை அந்த மாதிரி போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு திருமணம் பண்ணி 6 மாதத்துலேயே இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு, அதாவது அங்கே பஞ்சாயத்து வச்சு இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அரூரில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ என்னையும் என்னோடய குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக தான் வேணும், எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பொண்ணோட அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, பொண்ணோட முதல் வாழ்க்கை சரிவர அமையலைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் அவர் நல்ல குணமானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும்.